நன்றி ஐயா. எஸ், மறவாமல் அன்னாலை கர்த்தர் நினைத்தார். சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்வதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் செய்வதற்காக நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு, ஒரு பொருத்தனையோடு கூட அங்கே ஜெபம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தளத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தெய்வ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு, ஒரு பொருத்தனையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கண்டிப்பாக என் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுப்பார். பொருத்தனை செஞ்சாதான் ஆண்டவர் கேட்பாரா? கிடையாதுங்க. ஆனால் பொருத்தனை என்பது நீங்க தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உங்கள் பங்கை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இங்கே அருமையான ஆண்மகனை கொடுத்தால் நான் பொருத்தனையோடு கூட தேவ ஆலயத்தில் அவனை வளர்ப்பேன், தேவ ஆலயத்திற்கு ஊழியத்திற்கென்று அவனை கொடுப்பேன் என்று அங்கே சொன்ன அன்னாள் அது நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு தீர்க்கத்தை உருவாகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்க செய்யற ஒவ்வொரு பொருத்தனைகளும் ஊழியங்களை வளர செய்யும். தேவ ராஜ்யத்தை அவை கட்டக்கூடியதாய் இருக்கும். கண்டிப்பாய் எங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை, நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரிபா சந்தூர் ஏன் தரப். அதே போல் அன்னால் ஜெபித்தது போல, ஏலி சொன்னது போல கர்த்தர் மறவாமல் அன்னாலை நினைத்தார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மறவாமல் நினைப்பாருங்க. 100% நான் அஷ்யூர் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினால சொல்றேங்க. அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் வார்த்தையின் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினால சொல்றேன். என் தேவன் சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். அங்கே மலடியாய் இருந்த அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் மறவாமல் நினைத்தார். நமக்கு வேணா அது பெரிய பிரச்சனையா தெரியலாம். ஏன்னா என் தேவன் பார்வையில் அவை ஒன்றுமில்லை, அற்பமான விஷயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மேன்மை உங்க வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் தடையாய் இருக்கிற காரியங்கள் அது நிறைவேறும் போது அது தெய்வ மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாய் அது இருக்க போகிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமேன் என்பது அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அது நிச்சயமாய் தேவன் எனக்கு செய்வார் என்பதற்கான ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் ஆமீன் சொல்வது. அதனால நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. தடையா இருக்கிற காரியத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதனால் நான் நிச்சயமா இதை பெற்றுக்கொள்வேன். அன்னாலை போல அன்னாலை கர்த்தர் மறவாமல் நினைத்து ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். பர்டிகுலரா என்ன ஜெபம் பண்ணினார்களோ அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை கர்த்தர் அங்கே அன்னாளுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சோர்வா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், வியாகுலமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ பேர் 15 வருஷம் 20 வருஷம் டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள், டாக்டர் முடியவே முடியாது, உனக்கு வாய்ப்பே இல்லப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாய் நான் இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் சொல்றேன். யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று உங்க வயிற்றுல கை வைத்திருக்கிற சிலரை பாக்குறமா. ஏன்னா ஒரு குழந்தை என்பது மிக மிக அவசியம். இந்த குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் ஸ்தோத்திரம், நன்றிப்பா, தேவனே அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. அன்னாலை போல கண்ணீர் வடிக்கிற சிலரை பார்க்க முடிகிறது. இப்ப கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்தில், அப்பா எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, இது மட்டும் எனக்கு போதும்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் என் காதுல விழுது. நன்றிப்பா, நன்றிப்பா. தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், அன்னாலை மறவாமல் நினைத்த தேவன். அருமையான இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு